தமிழக வெற்றி கழகத்துடைய செயற்குழு கூட்டம் ஜூலை 4ஆம் தேதி அரங்கேறினது பனையூர்ல. இதுல பல விஷயங்கள் பேசப்பட்டது. முக்கியமாக பார்த்தோம்னா, கூட்டணி சம்பந்தமான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தலைவர் திரு விஜய்க்கு தான் இருக்கு. எங்க கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் தான் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதிமுக, பாஜக யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்னும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதே நேரத்துல ஆகஸ்ட்ல மாநாடு, செப்டம்பர்ல இருந்து சுற்றுப்பயணம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. இதுல செப்டம்பர்ல பார்த்தோம்னா தென் எல்லையிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை இருக்கு. அங்கிருந்து தொடங்குகின்ற ஐயன் திருவள்ளுவர் சிலை இருக்கின்ற இடத்துல இருந்து தொடங்கப்படுகின்ற இந்த பயணம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். அகில இந்திய அளவுல காஷ்மீர் வரை தாவேக்கான யாரு, திரு விஜயுடைய பலம் என்ன என்பதையும் நிரூபிக்கக்கூடியதா இருக்கும், அதிர்வலைகளை உருவாக்கும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மதுரை, திருச்சி இல்லைன்னா சேலம் இந்த 3 இடத்துல மாநாடு நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. குறைஞ்சது 200ல இருந்து 250 ஏக்கராவது மாநாடு நடத்த வேணும் என்பதால அதை ஒட்டி அந்த இடத்தேர்வும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க சீனியர் தாவேக்கா நிர்வாகிகள்.